பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 10ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனம். The book of Isaiah chapter 55 verse 7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். துன்மார்க்கமாக இருக்கிறவர்கள், துன்மார்க்கமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறவர்கள், அக்கிரமமான காரியங்கள், நல்ல நீதியான காரியத்தை செய்கிறதை விட்டுட்டு அநீதியான காரியத்தை செய்கிறவர்கள் என்ன செய்யணுமா? அவர்கள் தங்கள் வழியை முதல்ல விடணும். அதுக்கப்புறம் தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனை விட்டு மறுபடியும் தூரம் செல்கிறதுனால அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இருப்பது இல்லை. ஆனால் தேவனிடத்தில் அவங்க வரும் பொழுது நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். ஏனென்றால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? ஆண்டவர் மர்சிஃபுல் காடா, அவர் மேல் மனதுருகுவார் என்று சொல்லப்படுகிறது. அவர் அவன் மேல் மனதுருகுவார். யார் மேல மனதுருகுகிறார்? துன்மார்க்கன், அக்கிரமங்களை செய்கிறவன், மோசமான வாழ்க்கை வாழ்கிற அவர்கள் மேலே ஆண்டவர் மனதுருகுவார். ஏன்னா அவங்க தன்னுடைய வழியெல்லாம் விட்டுட்டு அவங்க தேவனிடத்துக்கு திரும்பி வரும் பொழுது. அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர் இல்லையா? அது மாத்திரமல்ல, அவர் மனதுருகுவது மட்டுமல்ல, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். இஸ் abundant to pardon. ஆண்டவர் மன்னிக்கிறதுல எப்படிப்பட்டவரா? தயை நிறைந்தவர். இன்னைக்கு நம்ம மன்னிக்கிறது ஈஸியாக மன்னிக்கிறோமா? ஒருத்தரை யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் மேலே நமக்கு கசப்பு இருக்குது. இன்னும் எத்தனையோ பேரை நம்மளால் என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. நம்ம ட்ரை பண்ணுறோம், இவங்களை மன்னிச்சிடலான்னு நினைக்கிறோம், ஆனால் மன்னிக்க முடிய மாட்டேங்க. அவங்கள பார்க்கும்போது திருப்பியும் எல்லாம் நினைவுக்கு வருது, அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க நடந்து கொண்ட விதம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நம்ம என்ன தவறு பண்ணியிருந்தாலும், எவ்வளோ மோசமான தவறாக இருந்தாலும், அவர்கள் தேவனிடத்திற்கு வரும் பொழுது அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தவறாக இருந்தாலும் அதை மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். ஆனால் 2 காரியம் செய்யணும். என்ன? முதலாவது அவங்க வழியை விடணும். அவங்களுடைய பொல்லாத வழி, அவங்க ஏமாற்றுகிறவர்களாக இருந்தால் இனிமேல் அவங்க ஏமாற்றக்கூடாது. அநீதியான காரியத்தை செய்கிறவர்களாக இருப்பார்களே, ஆனால் இனிமேல் அந்த மாதிரி அநீதியான காரியத்தை அவங்க செய்யக்கூடாது. அடுத்தது அவங்க தேவனிடத்துக்கு திரும்பி வர வேண்டும். ஆமேன். தேவனிடத்தில் வரும்போது தான் நமக்கு தயவு. தேவனிடத்தில் வரும்போது தான் அவருடைய மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை விட்டு எங்கே ஓட முடியும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பிசாசானா என்ன செய்கிறான்? தேவனிடத்திற்கு அவங்க திரும்பி வராதபடி ஏதோ ஒரு காரியத்தை போட்டு அவங்கள என்ன செய்கிறான்? தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பகையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு வரணும், சர்ச்சுக்கு வரணும், இந்த மாதிரி கூட்டங்களுக்கு நம்ம வரணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஐயோ நான் எப்படி ஆண்டவரை பார்ப்பேன், அப்படி இல்லை. நம்மளுடைய தேவன் பரிசுத்தராக இருந்தால் கூட நம்மை நேசிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் சுத்த கண்களை உடையவராக இருந்தாலும் பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். பாவியை ஏற்றுக்கொள்ள அவர் மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக தானே இயேசு இந்த உலகத்தில் வந்தாங்க. பாவியை ரட்சிப்பதற்காக, பாவியை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னைக்கும் அவர் எல்லாரையும் மன்னிக்க அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, இந்த ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? அப்பாவை விட்டுட்டு அவன் தூரத்துக்கு போகிறான். அப்பா வேண்டாம், எனக்கு பணம் தான் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும், எனக்கு உலகம்தான் வேணும் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான்? அப்படியாய் கடந்து போகிறான். கடைசியில் அவன் புத்தி தெளிந்து அவன் திரும்பி அப்பா வீட்டில் அப்பா கிட்ட ஒரு வேலைக்காரனாக வர்றேன், அப்படி எஜமானனா அப்பாவை நான் பார்க்குறேன்,
எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு, எங்கள் மகன் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த தகப்பனார் என்ன செய்கிறார்? அவனை அரவணைத்து, அவனை முத்தமிட்டு, அவனுக்கு மோதிரங்களை கொடுத்து பெரிய விருந்தை ஏற்படுத்தினார். மனதுருக்கமுள்ள தகப்பன் நமக்கு உண்டு. நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆமாம் பிரியமானவர்களே, என்ன தவறாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் வரணும். அக்கிரம செய்கைகளை நம்ம விட்டுவிட வேண்டும். ஆமேன். ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?